ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அற்புதமான சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன், காலபுருஷ தத்துவத்தின்படி 2-7 அதிபதி. ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம். இந்த உலகத்தில் ஜீவராசிகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாலே சிற்றின்பம் அதிகம். அதனால தான் இந்த ஜீவராசிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளுக்கு நழுவிட ஒரு சிரிப்பாக இருக்கிறது இந்த சுக்கிர பகவானோட அருளால் தான். இந்த சுக்கிர பகவான் இப்போ கும்பராசியில் இருக்கார், மீன ராசிக்கு வரப்போகிறார். எப்போ? 2-3-2026 முதல் 25-3-2026 வரைக்கும் மீன ராசியில உச்சமடைந்து சஞ்சாரம் பண்ண போறார். சரி, அந்த இடத்த ஏன் உச்சம்னு அங்க வச்சது அப்படின்னு பார்த்தா, காலபுருஷ தத்துவத்தினுடைய 6ஆம் இடத்துல அவருக்கு நீச்சம். அதே சமயம் 12ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடம் விரயம். விரயம் அப்படின்னு எடுத்தாலே நமக்கு நிறைய விரயங்கள் சந்தோஷமான விரயங்கள் தான். கரெக்டா? வயசானதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வரத்துக்கு. மற்றபடி மருத்துவ செலவுகள் வர்றது வேற. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொத்து சுகம், வண்டி வாகனம், நகைகள், ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிறதுக்கு நம்மளோட விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் அயன சயன போகஸ்தானம். அங்கே தான் அவர் உச்சமடைகிறார். ஏன்னா நம்மளோட விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு அவர் வராங்க, உச்சமடைகிறார். அற்புதமான ஒரு பெயர்ச்சி. 4-3-2026 முதல் 14-3-2026 வரைக்கும் சனி பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15-3-2026 முதல் 25-3-2026 வரைக்கும் புத பகவானின் ரேவதி நட்சத்திர காலில் டிராவல் பண்றார். இந்த வகையில் உச்சமடைந்து சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட சூழல்ல எல்லாருக்கும் என்னென்ன ஒரு நன்மைகளை செய்ய போறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள். ரொம்ப பேர் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை, பண்ணிக்கங்க. அதேமாரி இந்த பதிவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நிறைய லைக்கிங் வரணும். அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க வாட்ஸ்அப்புக்கு உங்களோட ஜாதக டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு பலன் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஹிமகுந்த மினாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. உங்களுக்கு சுக்கிர பகவான் பஞ்சமாதிபதி, விரயாதிபதி. அதே சமயம் இந்த சுக்கிரன் இதுவரைக்கும் எங்க இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல அர்த்தாசிரம ராகுவோட சேர்ந்துட்டு இருந்தார். குருவோட பார்வை வாங்கினா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு. ஆனால் ரொம்ப டென்ஷனில் இருந்தீங்க, ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க, என்னமோ போச்சு போச்சு அப்படின்னு அப்படியே தான் இருந்தீங்க. குடும்பத்துலேயும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை. ஏன்னா சில பேர் குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பற்றோடு பற்றற்று இருப்பாங்க. எப்படின்னா குடும்பத்தோடு இருக்கணும், ஆனால் துறவு மாதிரி, சாமியார் மாதிரி அப்படி இருக்கணும் அப்படின்னு. அந்த வகையில் அர்த்தாசிரம ராகுவோடு சேர்ந்தாலும் இந்த சுக்கிர பகவான் சில அற்புதத்தை உங்களுக்கு கொடுத்தார், சொத்து சேர்க்கை எல்லாமே கொடுத்தார். அந்த வகையில் அவர் இப்போ எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு வர்றார். யாரு? உங்களோட களத்திராதிபதியும் விரையாதிபதியுமான 7-12 குடையவர். அவர் உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு சனீஸ்வர பகவானோட சேர்றார். சனீஸ்வர பகவானோட சேரும்போது கொஞ்சம் குழப்பம் அதிகமாகும் குழந்தைகள் மூலமாக. ஏன்னா அங்கே தான் உச்சமடைகிறார் நம்ம சுக்கிர பகவான். 5ஆம் இடத்துல உச்சமடைகிறார். அது யார்? உங்களுக்கு களத்திராதிபதி, விரையாதிபதி. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுமாதிரி வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக போயிட்டு வாங்க. அதுமாதிரி சில பேருக்கு குழந்தைகளின் மூலமாக சில திட்டங்களை தீட்டி வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். குழந்தைகளோட முன்னேற்றத்திற்கு நம்ம செஞ்சுதானே ஆகணும். இப்போ ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படின்னா அந்த படிப்பு செலவுன்னு நம்ம தானே குழந்தைய செலவு பண்ணோம்.
இப்போ ஃபாரின்லாம் குழந்தைகள் வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறாங்கன்னா அவன் வேலையெல்லாம் போயிட்டு படிப்பாங்க. நம்ம நாட்டில் அதெல்லாம் இன்னும் வரல. நம்ம நாட்டில் வந்து அந்த அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. காலேஜை முடித்து அப்புறம் தான் உத்தியோகத்துக்கு போவான். இந்த காலேஜை முடிக்கிற வரைக்கும் அப்பா அம்மா தான். ஆக இந்த பஞ்சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். அதேமாதிரி உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் குறையும். தொழில் வியாபாரம் ஆசச் என்ன போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி நல்லபடியாக போயிட்டு இருக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் மனசில் கொஞ்சம் தைரியம் குறையும். தைரியத்தை கொஞ்சம் கொண்டு வந்துக்கணும். அதுமாதிரி உத்தியோகத்தில் ஒரு வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் ஒரு வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உண்டாகும். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புரியுதா? கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி உத்தியோகத்தில் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, லாபம் வரணும் அப்படின்னே ஒர்க் பண்ணக்கூடாது. நேரங்காலம் கரெக்டாக பார்த்துக்கணும். அப்போ தான் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். நேரமே பார்க்காம நம்ம மாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதனாலேயே குழப்பம் வரும். டென்ஷன் அதிகமாகும். டென்ஷன் அதிகமாகிடுச்சுன்னா உடல் ஆரோக்கியம் எட்டு போகும். அதனால தான் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த உச்சமடைந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார். பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். பரிகாரம் அப்படின்னு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் போடணும். வெள்ளிக்கிழமை. ஏன்னா அப்போதான் உச்சமடைந்த சுக்கிர பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானோடு இணைந்தாலும் சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். வெள்ளிக்கிழமை நெய் தீபம் போடுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணேல்னாலே உங்களது களத்திராதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானுடன் இணைந்தாலும் அதி அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.